ஹாய், குட் மார்னிங். வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி சமையலுக்கு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு தக்காளியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். தக்காளி பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக கொத்து கொத்தாக வச்சுருக்காங்க. பார்க்கவே அழகாக இருக்குது. அந்த மழை தண்ணியில் செம்ம சூப்பராக இருக்குது. தக்காளியை பார்த்திங்கன்னா இந்த மழை டைமில் பார்த்திங்கன்னா நிறைய நோய் வரும் தக்காளி செடிக்கு. தக்காளியே பாதி அழுகி போன மாதிரியெல்லாம் இருக்கும். சுண்ணாம்பு சத்து குறைபாட்டினால வரும். அது இந்த மழை டைமில் தான் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நிறைய வரும். அதனால் கொஞ்சம் காய் பழுக்கிற ஸ்டேஜ் வந்தாவே பறிச்சிடணும். நம்ம முழுசாக பழுக்க விடக்கூடாது செடியிலே. அப்புறம் வெண்டைக்காய் பாருங்கள், நிறைய விட்டுருக்காங்க இன்றைக்கி. நம்ம பொரியலுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம போடும்போது நிறைய செடிகளாக போட்டுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் அதிகமான காய்களை ஹார்வெஸ்ட் பண்ண முடியும். அல்லி பார்த்திங்கன்னா நேற்று பூத்தது தான், இன்றைக்கும் பூக்க போகிறாங்க. செம்ம கலராக இருக்குது. எனக்கு கிருத்திகா சிஸ்டர் கொடுத்தது தான் இது. நான் தாமரை விதை தான் போட்டு வச்சுருக்கேன். அது இன்னும் வளரலை. விதை மூலமாக நம்ம போடும்போது அது பூ பூக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது போல இருக்குது. டியூபர்ஸாக வாங்கி வச்சோம்னா சீக்கிரமாக பூ பூக்கும்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனால் நம்ம ஒரே ஒரு பாட்டை வச்சு ட்ரை பண்ணேன் நான். அதிலே தான் இருக்குது அல்லியும் தாமரையும் ரெண்டுமே ஒரே பாட்டில் வச்சுருக்கேன். கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா ஒன்று தான் இருக்குது. நான் ஏற்கனவே பறிச்சிட்டேன். இந்த கோழி அவரையெல்லாம் விதைக்காக விட்டுருக்கேன் நான். அப்புறம் இங்கே ஒரு பாட்டில் பச்சை மிளகா இருக்குது, அது பறிச்சிக்கலாம். பச்சை மிளகா நம்ம சமையலுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு செடி. அதனால் கண்டிப்பாக நிறைய செடி வச்சுக்கணும் நம்ம. ஏன்னா நம்ம போய் ஒரு 10 ரூபாய்க்கு பச்சை மிளகா கேட்டால் கூட கடையில் கொஞ்சம் தான் தராங்க. ஒரு நாள் சமையலுக்கே அது பத்தாது, அந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஈஸியாக வரக்கூடிய பச்சை மிளகா செடியை நம்ம ஏன் போய் கடையில் காசு கொடுத்து வாங்கணும்? அதனால் வீட்டிலையே வளர்த்துக்கோங்க. வெள்ளரி பழம் பார்த்திங்கன்னா கலர் வந்தாச்சு, பழுக்கிற ஸ்டேஜு. ஸோ நான் எப்போ பழுக்கும்னு பார்த்துட்ருக்கேன். சூப்பராக 2 இந்த பக்கம் பெருசாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தம்பட்டை அவரை செடி 2 செடி தான் வச்சுருக்கேன். அதில் காய்கள் கொடுத்துக்கிட்டே இருக்குது. பிஞ்சுகளும் நிறையா இருக்குது. இந்த பக்கமும் வெள்ளரி செடி வச்சுருக்கேன். அதுலேயுமே நிறைய பிஞ்சு கொத்து கொத்தாக வச்சுருக்கு. நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். இதில் பாருங்கள் 4-5 பிஞ்சு விட்டுருக்கு. சூப்பராக இருக்குது. என்னென்னா மழை வந்துகிட்டே இருக்குது. எங்கள் ஊர் பக்கம் செம்ம மழை 2 நாளாக பயங்கர காற்று. நேற்றெல்லாம் அதில் பார்த்திங்கன்னா பூவெல்லாம் கொட்டிடுச்சு. அவரை செடியில் இருந்த பூவெல்லாம் நிறைய. இந்த தொட்டியில் பாருங்கள், நம்ம எருலாம் போடுறதுனால அதில் மாங்கொட்டை இருந்திருக்கும் போல் இருக்குது. அதில் 2 செடி பூ முளைச்சி வந்திருக்கு. நமக்கு இது வைக்கிறதுக்கு இடம் இல்லை. அதனால பிடுங்கி தான் போட வேண்டியதாக இருக்குது. 2 செடியும் ஒரே தொட்டியில் வந்திருக்கு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா இருக்குது, அதையும் பறிச்சிக்கலாம். நான் மழையினால் மாடியெல்லாம் க்ளீன் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சின்ன சின்ன தொட்டி, டேபிள் ரோஸ் தொட்டியெல்லாம் எடுத்து செவுரு மேலே வச்சுருக்கேன். மழை நின்றதுக்கப்புறம் கீழே வச்சிடலான்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் எதுவும் வீடு இல்லை. இருந்தாலும் காற்றுக்கு கீழே விழுந்தால் தொட்டி உடஞ்சிடும்னு சொல்லிட்டு நான் அது மேலெல்லாம் வைக்கிறதில்ல. நீங்களாம் மேலே வச்சுருந்தீங்கன்னா வைக்காதீங்க. செவரும் அழுக்காயிடும். யார் மேலேனா கீழே விழுந்துச்சுன்னா அதுவும் பிரச்சனையாக போயிடும். அதனால் செவரு மேலே எல்லாம் வைக்காதீங்க, தொட்டியை கீழே வைங்க. செம்பருத்தி பூ கொஞ்சம் இருக்குது. செம்பருத்தி பூ பார்த்திங்கன்னா மொட்டுலேயே இந்த அணிலெல்லாம் குறித்து வச்சுட்டு போயிடுறாங்க டெய்லியும். அதை ஒன்றுமே பண்ண முடியல. ஜினியா பூ ஒன்று பூத்துருக்கு. செம்ம கலர் அழகாக இருக்குது. இந்த டேபிள் ரோஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் விரியுவாங்க. விரிஞ்சதுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்கிறேன். பவளமல்லி பார்த்திங்கன்னா டெய்லி பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்குது. மழைக்கு அதுக்கு ரொம்ப அழகாக தெரியுது. நேற்று நல்லா காற்று அடித்ததுனால மழை குறைஞ்சிடுச்சு கொஞ்சம். அதனால தான் பூ இன்றைக்கி இருக்குது. அதுக்கு முன்னாடி 2 நாள் செம்ம மழை, பூவே எடுக்க முடியல. எல்லாம் வேஸ்ட்டாக தான் போச்சு. அவரை பூவெல்லாம் பார்த்திங்கன்னா கீழேயே ஃபுல்லாக கொட்டிடுச்சு. நிறைய பூவாக இருந்துச்சு, எல்லாம் கொட்டி போயிடுச்சு. சங்குப்பூ தினமும் நிறைய பூக்கள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. நான் டீ காஃபியெல்லாம் குடிக்க மாட்டேன். நான் சங்குப்பூ டீ குடிக்கலான்னு சொல்லி தான் பறிச்சிட்ருக்கேன். டீ காஃபியோட ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்க் இது. அதனால் இதை ட்ரை பண்ணுங்கள். ஒரு 2-3 பூ போட்டோம்னாவே போதும், ஒரு டம்ளருக்கு சூப்பராக கிடச்சிடும்.
மயில் மாணிக்கம் வந்து அழகாக பூத்துட்ருக்காங்க. நான் 3 கலர் வச்சுருக்கேன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பூக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதோட லீஃபே அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பிங்க்கு வந்து கீழே பூத்துருக்கு. நான் வந்து அப்படியே இதில் பில்லர் வந்து கட் பண்ணி வச்சதுல கொஞ்சம் இருந்தது, அதில் வந்து நான் ஏற்றி விட்டுருக்கேன். சூப்பராக இருக்குது. நம்ம மாடியில் வந்து பூவை பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்குது. கார்டனே ரொம்ப அழகாக இருக்குது. வெஜிடபிள்ஸ் பார்க்குறத விட பூச்செடியை பார்த்தா தான் அவ்வளோ ஹாப்பினஸ் வருது. டேபிள் ரோஸ்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லவே வேணாம், செம்ம சூப்பராக இருக்குது. நான் வந்து அதை பார்க்குறதுக்காகவே ஒரு டைம் எத்தனை டைம் மாடியை ஏறி வருவேன்னே தெரியாது ஒரு நாளைக்கு. மார்னிங் க்ளோரி பாருங்கள், செம்ம அழகாக இருக்குது. இது வந்து லைட்டாக காற்றடிச்சாவே எல்லாம் கிழிஞ்சு போயிடும். செம்ம சாஃப்டான பூ. இந்த சங்குப்பூ வந்து நான் பறிக்கிறது இல்லை, ஏன்னா சீடுக்காகவே விட்டுடுறேன், நிறைய பேர் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு. ப்ளூ கலரை மட்டும் பறிச்சிடுவேன், ஏன்னா ப்ளூ ஒயிட் வந்து எல்லார்கிட்டையுமே வச்சுருக்காங்க. இப்போ தான் 2 பிஞ்சு வச்சுருக்கு. இதில் பால்சம் பூ பார்த்திங்கன்னா டெய்லி சூப்பராக பூத்துக்கிட்டே இருக்குது. அதுவுமே நான் வந்து சீடுக்காகவே விட்டுருவேன். சும்மா கொஞ்சம் கொஞ்சம் பூவாக பறிச்சிட்டு போய் சாமிக்கு கொடுப்பேன் எங்கள் அம்மாக்கிட்ட. இந்த சைடு பார்த்திங்கன்னா நிறைய பால்சம் தான் வச்சுருக்கேன். சீடு வந்து பர்பிள் கலர் சீடு வந்து நிறையா வந்திருக்காங்க. ரெட் கலரில் வந்து இப்போ தான் சின்ன சின்னதாக இருக்குது. நல்லா பழுத்து முத்தின விதைகளாக எடுத்தோன்னா தான் போட்ட எல்லா சீடுமே நல்லா முளைச்சி வரும். அதில் தான் நல்ல ஹெல்த்தியான பூவும் நமக்கு கிடைக்கும். நான் வந்து அதனால கொஞ்சம் பூ மட்டும் பறிக்கிறேன். செம்ம அழகு இது. இதிலே வேறு கலர்ஸ் யாருக்கிட்டையாவது இருந்துச்சுன்னா எனக்கு ஷேர் பண்ணுங்கள். என்கிட்ட இருக்கிறது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இவ்வளோ ஃப்ளவர்ஸ் கிடச்சிருக்கு. இந்த பக்கம் பாருங்கள், நம்ம ஹேங்கிங் பிளான்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. மழைக்கு அதுக்கும் கிளாடியோலஸ் பல்ப்ஸ் எல்லாம் அழகாக ஹைட்டாக வளர்ந்து வந்துட்டுருக்கு. சூரியகாந்தி பிளான்ட்டும் வந்துருச்சு. விதை போட்டு வச்சுருந்தேன். கட்டிங்ஸ் எல்லாமே நல்லா வந்திருக்கு. ஆனால் இந்த மழையினால் நான் தக்காளி தொட்டியில் வந்து அடினியம் சீட் போட்டுருந்தேன் இல்லைங்களா, அது பாருங்கள் ஒன்று தான் முளைச்சிருக்கு. அதில் இன்னும் லேட் ஆகுது போல் இருக்குது. அல்லிப்பூ பாருங்கள், செம்ம அழகாக இருக்குது. நேற்று பூத்தது இது. ஈவினிங் ஆனால் சுருங்கிட்டு காலையில் திரும்பவும் விரிஞ்சிருக்காங்க. 3 பெட்டல்ஸு 3 அடுக்கு இருக்குது. சூப்பராக இருக்குது. கலர் வந்து லாவெண்டர் கலர் செம்மையாக இருக்குது. பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இதை குட்டியாக தான் பூத்துருக்கு, ஆனால் 3 மட்டும் வச்சுருக்கு. இந்த பக்கம் பாருங்கள், டேபிள் ரோஸ் எல்லாம் பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வீடியோ எடுத்து முடிக்கிறதுக்குள்ளே இந்த பக்கம் பூத்துட்டாங்க. செம்மையாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இன்னும் ஒரு 11 மணிக்கு மேலே வந்து பார்த்தோம்னா இன்னும் அழகாக இருக்கும். பூனாவே யாருக்கு பிடிக்காது, எல்லாருக்கும் பிடிக்கும். செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. நீங்களும் டேபிள் ரோஸ் எல்லாம் வச்சுக்கோங்க மாடியில், அப்போ தான் அனிபீஸ் எல்லாம் நிறைய வரும். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா குருவி, காக்கா, அணில், அப்புறம் புறா, கிளி எல்லாமே வருது. டெய்லி ஒரே சவுண்டு தான். காலையில் சிட்டுக்குருவி எல்லாம் சூப்பராக இருக்கும். நம்ம வீடியோ எடுக்கலான்னு கொஞ்சம் அசைஞ்சால் போதும் ஓடிடுறாங்க. வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.